புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரம் தமிழகத்தில் பெரும் பிரச்சனையாக வெடித்தது. சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் கழிந்த நிலையில் சிபிசிஐடி காவல்துறை விசாரணையை முடித்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். அதில் முட்டுக்காடு ஊராட்சி தலைவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கில் குடிநீரில் மனித கழிவு கலப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நேற்று விசாரிக்கப்பட்ட நிலையில் பட்டியலினத்தவர்களை குற்றவாளிகளாக சித்தரிக்கும் காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என அறிக்கை வெளியிட்டுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன். வேங்கைவயல் வழக்கில் தமிழ்நாடு காவல்துறை பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 3 குற்றவாளிகள் என கூறியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை விசாரணையை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, மேல் விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என வலியுறுத்துகிறோம் என அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் வேங்கைவயல் வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு காவல்துறையின் சார்பில் இன்று பிரமாண பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் இந்த வழக்கில் கடந்த 20ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாகவும் 3 பேர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 பேர் குற்றவாளிகள் என தெரிவிக்கப்பட்டது. இந்த 3வரும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள். பட்டியல் சமூகத்தினர் குடிக்கும் தண்ணீரில் மலம் கலந்ததாகத்தான் வழக்கு. அந்த வழக்கில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களே குற்றவாளிகள் என்று காவல்துறை கூறுவது அதிர்ச்சி அளிக்கிறது. இது ஏற்கத்தக்கதாக இல்லை. எனவே சிபிசிஐடி சமர்ப்பித்திருக்கும் குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது எனவும் மேல் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்துவதாக அதில் அவர் தெரிவித்திருந்தார். வேங்கவயலில் குடிநீரில் மனித கழிவு கலக்கப்பட்ட குற்றம் நிகழ்ந்து 2 ஆண்டுகளுக்கும் மேல் ஆகிறது. ஆரம்ப நிலையிலேயே இந்த வழக்கில் காவல்துறை பட்டியல் சமூகத்தினருக்கு எதிராக நடந்து கொள்கிறது என குற்றச்சாட்டு எழுந்தது. அதனால்தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரிக்கைகளும் எழுந்தன. அந்த சூழ்நிலையில்தான் இந்த வழக்கை கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு ஆணையிட்டது. சிபிசிஐடி இந்த வழக்கில் விசாரணையை மேற்கொண்ட நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக குற்றவாளிகளை அடையாளம் காண்பதில் மெத்தனமாகவே செயல்பட்டது. உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு முறையும் இது கடுமையாக அறிவுறுத்திய பிறகும் கூட குற்றவாளிகள் யார் என காவல்துறை கூறவில்லை. தற்போது இது தொடர்பாக சிபிஐ விசாரணை கேட்ட வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு விடுமோ என்ற ஐயத்தில் அதை தடுப்பதற்காகவே இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக கருத வேண்டியுள்ளது. உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கோடு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தோன்றுகிறது. எனவே இந்த வழக்கை விசாரித்து வரும் விசாரணை நீதிமன்றம் சிபிசிஐடி தாக்கல் செய்திருக்கும் குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் தமிழ்நாடு அரசே முன்வந்து இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்வதாக தனது அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருந்தார்.